வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் வியூகம். வரும் தேர்தலில் வெற்றி யாருக்கு? அரசியலில் கணிப்பு, மக்களின் தீர்ப்பும் இதா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் அரசியல் கட்சிகள் அனைவரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தேர்தல் வியூகங்களை வகுக்க அந்தந்த தேர்தல் அரசியல் வியூக ஆய்வாளர்கள் அனைவர்களும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலோ காணொலி வாயில்களாகவோ பேட்டியின் மூலமாகவோ அறிந்து தெரிந்து புரிந்து சொல்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது எந்த மாதிரியான ஒரு வியூகம் 2026 தேர்தலுக்கு அமையும் பொருந்த போகிறது என்பதுதான் அனைவர்களின் எதிர்பார்ப்பாகவும் பெரும் விதத்தில் ஆதரவாகவும் எதற்கு கொடுக்கலாம் என்றும் பார்த்திங்கன்னா அனைவரும் மக்கள் யோசிக்கிறார்கள். இதில் ஒரு பக்கமாக நம்முடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பெரும் விதத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதற்கான வேலைகளை மும்முரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை கவர்ச்சியாக இழுத்து எப்படியெல்லாம் மக்களை பார்த்திங்கன்னா தன் வசம் இழுத்து தமக்கான ஓட்டுக்களை போட வைக்கலாம் என்ற ஒரு முயற்சியில் திமுக இறங்கியிருக்கிறது. அதில் பலவிதமான பார்த்திங்கன்னா எப்படிலாம் போய் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர்கள். மேலும் அடுத்த கட்டமாக அதிமுக தலைமையில் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை பார்த்திங்கன்னா கண்காணிப்பது, தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. மேலும் கட்சியில் அதிருப்தியில் இருப்பவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஒரு பக்கம் அதிமுக இருக்கிறது. ஏன்னா இப்போதே பலவீனமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தம்முடைய வாக்குகளையும் பார்த்திங்கன்னா தம்முடைய ஆதரவுகளையும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகரிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தமக்கான ஆதரவு எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல திருப்பி அதிகப்படுத்தணும் அப்படின்றத இபிஎஸும் அதிமுகவும் இறங்கியிருக்கு. ஏன்னா தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. ஸோ அதனால் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா வெற்றியை பெறுவதற்கான ஒரு முடிவுகளும் எடுத்து வருகிறார்கள். இன்னொரு கட்சி புதிய வரவாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய அடுத்த புதிய வரவு நம்மளுடைய தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள். ஓகேங்களா, அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் புதிய வரவாக இருந்தாலும் அனைத்து விதமான மக்களின் பெரும் ஆதரவும் பெரும் பார்த்திங்கன்னா அன்பும் அவர்கிட்ட தான் அதிகமாக போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்திங்கன்னா பொதுக்குழு நடத்தினார்கள். பெரும் விதத்தில் அதற்கு ஏற்ற தீர்மானங்களும் மற்றும் பார்த்திங்கன்னா அந்த கரூர் துயரத்தில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்மானங்களும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான தீர்மானங்களும் நிறைய விதமான பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸுகளை மிக தெளிவாக மக்களின் ஒரு புரிதலோடு அரசியல் புரிதலை பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில் அவர் பேசியிருந்தார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் 2026 களத்திற்கான ஒரு கொஞ்சமாக முயற்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் தாவேகாவை பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக என்னதான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெருமிதத்தில் மற்ற கட்சிகள் போட்டியிருந்தாலும் இந்த கட்சியும் போட்டியிடுகிறது. இந்த கட்சியாலே 3 முனை போட்டி 4 முனை போட்டி என்ற ஒரு களம் மாறுகிறது. தொடர் சரிவையும் சந்திக்காத தொடர் வளர்ச்சியை மட்டும் சந்தித்து வரும் அதாவது நாதாகா நம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்சி கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும் விதத்தில் மக்களின் ஆதரவும் ஒரு சில பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா, தமிழ் முக்கியமாக குறிப்பிட்ட தமிழ் தேசிய வாக்குகள் என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழர் வாக்குகள் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு செல்கிறது என்றால் அது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த கட்சியை உயிர்ப்புடன் தமிழ் என்ற ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா சொல்லை வைத்து பார்த்திங்கன்னா நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஏற்கக்கூடியதான். ஓகேங்களா, என்னதான் பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் இவர்களுடைய எடுத்து வைக்க கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் அரசியல் பார்த்திங்கன்னா அந்த கோட்பாடுகளும் ஏற்கக்கூடியது அப்படின்றத பொதுமக்களே உணர்கிறார்கள். ஸோ அந்த அளவிற்கு அவர்களுடைய ஒரு முடிவுகளும் பார்த்திங்கன்னா ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த அளவிற்கு இருக்கும்போது 4 முனை போட்டி இருக்கிறது. இதில் யாருனா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அது யார் என்பது தான் பார்த்திங்கன்னா அரசியல் வியூகர்களின் ஒரு கருத்து. அதில் ஒரு பெரும் விதத்தில் திமுக கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாவேகா இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அதிமுக கொஞ்சம் சிக்கல்லையும் பிரச்சனையிலும் இருக்கிறது. அதில் இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டு இருக்கிறதுனால ஆதரவு கொஞ்சமாக குறையுது. நாம் தமிழ் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரதுனால அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கின்ற ரேஞ்சுக்கு விடுவார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
தாவேக்கா விஜய் அவர்கள் சொல்வது தான், இங்கே 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்ற மாதிரி. டிவிகே, டிஎம்கே டஃப் காம்படிஷன்ன்றது உருவாயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.